இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்களை எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் நீ இரு. யாக்கோபுக்கு லாபான் மாமா மருமகனை பார்த்து சொன்ன வார்த்தை, உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் நீ இரு. ஆனால் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை, அதனுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, யாக்கோபு தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்க முடியாதபடிக்கு மாமா வீட்டிற்கு அவர் ஓடி வருகிறார். இப்போ மாமா மனசு வச்சாதான் அந்த வீட்டில் அவர் தங்க முடியும். மாமா கண்களில் தயவு கிடைச்சாதான் அந்த வீட்டில் அவர் குடியிருக்க முடியும். ஆனால் இப்போ நிலைமையே மாறுது. மாமா சொல்கிறாரு மருமகனை பார்த்து, உன் கண்களில் எனக்கு தயை கிடைத்ததே ஆனால் நீ இரு. எவ்வளோ ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? சூழ்நிலையை ஆண்டவர் எப்படி மாற்றிட்டார் பார்த்தீங்களா? உங்கள் வாழ்க்கையில் யாரையாவது நம்பி தான் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற நிலைமை இருக்குதா? யாராவது உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாதான், யாராவது உங்களுக்கு உதவி செஞ்சாதான், யாராவது உங்களுக்காக பரிதாபப்பட்டாதான், யாராவது உங்கள் மேலே இறக்கம் வச்சாதான் உங்கள் கதை நடக்கும். உங்களால் வேலை செய்ய முடியும், உங்களால் ஒரு வீட்டில் குடியிருக்க முடியும், உங்களால் வாழ முடியும். இப்படி நிலைமையில் இருக்கீங்களா? இந்த நிலையை ஆண்டவர் மாற்றுவார். நீங்கள் மற்றவர்களுக்கு தயை செய்கிறவர்களாக மாறிடுங்க. இந்த வீட்டில் தயவு செய்து நீங்கள் குடியிருங்க, அது எனக்கு ஆசீர்வாதம் சொல்கிற அளவுக்கு உங்கள் ஓனரை ஆண்டவர் மாற்றிடுவார். இந்த கம்பெனியில் தயவுசெய்து நீங்கள் வேலை பாருங்கள், நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு போயிடாதீங்க, உங்களை ப்ளீஸ்ன்னு சொல்லி கெஞ்சுற அளவுக்கு ஆண்டவர் உங்களை மாற்றுவார். நிச்சயமாக நீங்கள் இருப்பது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, தயவுசெய்து நீங்கள் எதையும் மைண்ட் பண்ணாதீங்க, இங்கே இருங்க அப்படின்னு உங்களை ரெக்வஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஆண்டவர் மாற்றுவார். அது குடும்பமாக இருக்கலாம். குடும்பத்தில் நீ இருக்கவே கூடாது, இந்த வீட்டில் நீ இருக்கவே கூடாது, இந்த இடத்துல நீ இருக்கவே கூடாது, இந்த வேலையில் இனிமே நீ இருக்கவே கூடாது, இந்த தெருவில் இனிமே நீ இருக்கவே கூடாது, இந்த குறிப்பிட்ட சபையில் இனி இருக்கவே கூடாது. இப்படியெல்லாம் துரத்தி விடப்படுகிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரவே வராது. தயவு செய்து நீங்கள் இருங்க. அது வீடாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, அல்லது திருச்சபையாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு இடமா இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுவார். அதனால் என்னை வெளியே அனுப்பிடுவாங்களோ, என்னை வேண்டான்னு சொல்லிடுவாங்களோ, எனக்கு பதில் வேறு யாரையாவது ஏற்பாடு பண்ணிடுவாங்களோ, எனக்கு இவங்க கண்களில் கொஞ்ச காலத்தில் தயவு இல்லாமல் போயிருமோ, கொஞ்ச நாள் கழிச்சா இவங்க மனசு மாறிடுமோ, அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். யாக்கோபுக்கு ஆண்டவர் இப்படி ஒரு ஆசீர்வாதமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தது போல, இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கு இந்த சூழ்நிலையை உருவாக்கி தருவார். உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க, உயர்ந்த அதிகாரிகள், பெரும் பணம் படைத்தவர்கள், உங்களால் தான் எல்லாம் நடக்க போகுது, நீங்கள் தான் இதுக்கு முக்கியமான ஆள், உங்களை வச்சு தான் இந்த காரியம் நடக்கணும், ஆகவே தயவு செய்து நீங்கள் போக வேண்டாம், நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். பரிசுத்த பிதாவே, யாக்கோபுக்கு இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தது போல இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.